எதுக்குடா அந்த பில்டப்னு கேக்குறீங்களா? இந்த பில்டப்க்கு இப்படி அப்படின்னா பில்டப் மட்டுமே வச்சு முழு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற அந்த பீஸ் இல்லாத பிரியாணி படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஜிஎஃப் படத்தோட டைரக்டர் வந்துட்டு செகண்டா வந்துட்டு கேஜிஎஃப் போட செட் எல்லாம் பிரிக்காம அப்படியே எடுத்து வச்ச சலார் படம். போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல, சீக்கிரம் பாரு போச்ச மாதிரி போறானுங்க. இந்த சலார்ங்கிற பேரை நம்பி இந்த தியேட்டருக்கு போனா அந்த சலார் படம் பாக்குற நம்மளால வந்துட்டு பலார்னு அடிச்ச மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு படம் பூரா ஆக்செட்ஸ், பில்டப் ஹீரோக்கு ஒரு பில்டப் வைக்கலாம். ஆனா பில்டப்புக்குள்ள கொண்டு வந்து ஹீரோ வச்சிருக்கானுங்க இந்த படத்துல. உங்களை தட்டி கேட்க வருவாயா பங்க? நம்ம பிரபாசனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பாகுபலி படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம் எதுவுமே பாக்குற மாதிரி இல்ல. பார்க்க போன ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டர் விட்டு பயந்தான் ஓட வச்சுச்சு. இந்த கொடுமையா போயிட்டு இருக்காரு இவர் வந்துட்டு ஒரு பேன் டீன் ஸ்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கார்ட்டூன் ஸ்டார் ஆக்கி வச்சுட்டானுங்க ஆதிபுருஷ் படத்துலயும். குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ, நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? சரி, இந்த கொடுமையெல்லாம் அப்படி போயிட்டு இருக்குது. எப்பயாவது மனுஷன் ஒரு கம்பேக் கொடுப்பான்டா அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பதான் இந்த சலார் படத்துல அப்டேட் வரும். சரி, நம்ம கேஜிஎஃப் டைரக்டர் அந்த பிரசாந்த் நீல் சார் வந்துட்டு கை போருக்காரு. ஓரளவுக்கு வந்துட்டு படத்தை எடுத்து ஏதாவது சமாளிச்சிருவாங்கடா. ஏன்னா கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு பில்டப் இருந்தது. கேஜிஎஃப் மாதிரி படம் வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அந்த படத்தை கேஜிஎஃபாவே எடுத்து வச்சிருக்காடுங்க. இதுக்கு சலார்னு பேர் வச்சு கேஜிஎஃப் ரிட்டர்ன்ஸ்னே வச்சிருக்கலாம். 8 ஷூவுக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். உனக்காக தூண்டில புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். இந்த படத்தோட டீம் வந்துட்டு படம் நல்லா வரணுங்கிறதுல குறிக்கோளா இருந்தானுங்களா இல்லையா? ஆனா ஒரு விஷயத்துல குறிக்கோளா இருந்திருக்கானுங்க. இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிரபாஸ் மேல வந்துட்டு ஒரு அடி கூட உழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளா இருந்திருக்காடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தி இருக்க போற மிஷின் கன்னு, கோடாரி, கம்பு, வேலு, லொட்டு லோசுக்குன்னு என்னென்னமோ வச்சிருக்காடுங்க. பட் அதை வச்சு தாக்குறாடுங்க. ஆனா பிரபாஸ் சார் மேல எதுவுமே படாது. என்ன ஒண்ணு, அதிகபட்சமா பிரபாஸ் வந்துட்டு குத்துற அவனோட ரத்தம் தான் பிரபாஸ் மூஞ்சில தெரிக்குது. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது. ஏடா, நம்ம தமிழ் படத்துல ஒரு ஹீரோ வந்துட்டு 10 பேர் அடிக்கிறான், 100 பேர் அடிக்கிறான்னு சொன்னாலே இவனுங்கெல்லாம் தாங்க முடியாது. ஆனா இவனுங்கெல்லாம் சேர்ந்துட்டு 2000 பேர்த்த சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒரு ஆளா. என்னப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது ஒரு தரித்திரம் நம்ம கூட சேர்ந்தாலும் இந்த விஷயம் வழங்காது. இதுல 1க்கு 2 தரித்திரம் சேர்ந்துருக்கு. வேற யாரும் இல்ல, ஸ்ருதிஹாசன். செகண்ட் பாத்தீங்கன்னா ஜெகபதி பாபு சார். அதாங்க நம்ம அண்ணாத்தியோட வில்லன். இவரை கொல்றதுக்கு தான் நம்ம அண்ணாத்த கல்கத்தாவுக்கே காப்பு கட்டுவாரு. அழிக்கிறது என் கடமை இல்ல, உரிமை. You are really a God gifted child. ஓவரால அந்த மொத்த தரித்திரமும் ஒண்ணு சேர்ந்து இந்த படத்துல தரித்திரமே ஆக்கிட்டானுங்க. அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நம்ம பிரசாந்த் நீல் சார் வந்துட்டு எப்படி இந்த கேஜிஎஃப் படம் வந்துட்டு ஒன்லைன் வந்துட்டு குருவியும் பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ரீமேக் தான். பட் இருந்தாலும் நம்ம குருவி நாட்டா சொல்றோம். அதுல இருந்து எப்படி இன்ஸ்பயரா எடுத்திருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்தை நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் நடிச்ச பெரிய மருது படத்துல இருந்து எடுத்திருக்காரு இன்ஸ்பிரேஷனா. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இது அந்த படத்தோட காப்பின்னு சொல்றதை விட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுலயே 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட் வந்து துரோகியா மாறுவாரு. இதுலயே 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட் துரோகியா மாறுவாரு. ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மேக்கிங் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு அல்டிமேட். ஏன்னா நம்மளுக்கே அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கும். ஏன்னா நம்ம பிருத்திராஜ் சார் மூஞ்சியில வந்துட்டு காரி துப்புவாங்க. அவர் தான் பிரபாஸோட ஃப்ரெண்டு. அவர் மூஞ்சில காரி துப்பு மாட்டே என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அடிடாவனா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். பட் இருந்தாலும் அந்த ஸ்லோ மோஷன், இந்த பிஜிஎம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் பிரபாஸ் இறங்கி அவங்களை அடிப்பாரு. என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். பிருத்திராஜ் சார் மூஞ்சில காரி துப்புறவங்களை இவர் லேட்டா அடிக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு இவர் மூஞ்சில காரி துப்புன்னு தான் தோணுச்சு. நீலாம் என்னடா ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டெல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பாபு கணேசா நம்ம ஆண்டவரோட பொண்ணு நம்ம ஸ்ருதிஹாசன் மேடத்தை பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஒரு படத்துல ஒரு தேவையில்லாத ஒரு ஹீரோயின் கேரக்டர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த மேடத்தை பிடி அப்படின்னு சூஸ் பண்ணி பிடிப்பானுங்க போல. அந்த மாதிரிதான் அவனுக்கு இந்த பர்னிச்சர் எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஒரு வேஸ்ட் பர்னிச்சர் தான் வந்துட்டு படப்போரா இருக்கிறாங்க. இவங்க எதுக்கு இருக்காங்க நமக்கு தான் தெரியல. அவங்கள்ட்ட கேப்ப மேடம் நீங்க எதுக்கு வந்தீங்க? தண்ணி கேன் போட வந்தேன். கேஜிஎஃப் ஃபேன்ஸ்ல வந்துட்டு ஆவலை எதிர்பார்த்த ஒரு விஷயம், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன, கேஜிஎஃப் அளவுக்கு இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் இந்த படத்தை வந்துட்டு கேஜிஎஃப் அளவுக்கு என்ன, கேஜிஎஃப் எடுத்து வைக்கிறேன்னா எடுத்து வச்சிருக்க பிரசாத் நீல். அந்த படத்துல இருக்க அதே செட்டு அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 படத்துக்கு 6 புறத்தை கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு தான் இருக்கும். இது ஒரு யூனிவர்ஸ் போல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும். ஏன்னா அதே மாதிரி சேம் டிக்டோவா, அதே டெய்லர், அதே வாடகை. என்ன இது நீங்களும் அதே மாதிரி
அதே டெய்லர், அதே வாடகை. அந்த படத்தோட வந்துட்டு கதை கரு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங் சொன்ன விதம் இருக்கேன் அப்பப்பா அந்த அளவுக்கு வேற லெவலில் இருந்தது. எந்த அளவுக்கு இருந்ததுடா, அங்கெல்லாம் சட்டையை மாற்றி போகிற சாதா ஃப்ரெண்ட்ஸ்டா, ஜட்டியை மாற்றி போகிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அதனால தான் பிருத்திவிராஜ் பிரபாஸ் வச்சு செஞ்சிருவாரு. கேஜிஎஃப், சலார், இந்த 2 படத்தை பற்றி ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா சார்? கொஞ்சம் சொல்லு பாப்பா. ஒன்றும் இல்லைங்க, காலேஜ் ஹாஸ்டலில் தங்கியிருக்க பசங்க, மச்சான் இங்கே நான் காய போடுறேன் ஜட்டியா காணடா பாத்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மச்சான் நான் தான்டா போட்டிருக்கேன், ஈவினிங் வந்து கட்டி தரேன் மாடுங்க. அது மாதிரி அந்த படத்தோட செட் அப்படியே எடுத்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ணு, இந்த ஆக்ட்ரஸை மட்டும் மாற்று, அந்த கஸ்தூரி மேத்தை அப்படியே தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க. அவங்க பேர் கஸ்தூரி தானே, ஏன்னா கஸ்தூரின்னு சொல்லி ஒரு நாடகம் வந்துச்சு, அதை நடிச்சிருக்காங்க. நம்மள மாதிரி 90s கிட்ஸ்க்குலாம் வந்துட்டு அவங்கள கஸ்தூரியா தான் தெரியும். கேஜிஎஃப் படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த படம் கரிபூசண மாதிரி தான் இருக்கும், லைட்டா இருக்கும், அங்கே செம்மன் கலர்லாம் தெரியும். பட் இந்த சலார் படம் முழுக்க கரிபூசண மாதிரியே இருக்குது. ஓவர் இருட்டா இருக்க. ஏன்னா வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சிடாது. அந்த கரியை கொஞ்சம் எடுத்து ஆடியன்ஸ் நம்ம மூஞ்சிலையும் பூசி விட்டுறானுங்க. தேங்க்ஸ். ஓவராலா படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இருக்கு. கமல் மாதிரி புரியாமையே பேச, ஏன்டா புரியாத மாதிரி கமல் மாதிரியே பேசுன்னு பாக்குறீங்க? இந்த படம் அதே மாதிரி தான். இந்த ஃபைனல் ட்விஸ்ட், மேக்கிங் ஃபாஸ்ட், இதெல்லாம் ஹரி படம் மாதிரி எடுத்து வச்சிருப்பாடுங்க. பட் வந்துட்டு இதுக்கு அந்த படத்தை மட்டும் குடோன்ல இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். இந்த டைரக்டர் சாருக்கு இந்த இஷ்னு நேம் முடிகிற ஹீரோஸ் தான் பிடிக்கும் போல. கேஜிஎஃப்ல வந்துட்டு எஸ்ன்னு பேர் வச்ச ஹீரோ, இதுலயும் பாத்தீங்கன்னா பிரபாஸ் அப்படின்னு பேர் வச்ச ஹீரோ இஷ். ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அடுத்த படத்தோட ஹீரோ பேரு குஜேஸ் நினைக்கிறேன். நம்மளுக்கு என்ன ரொம்ப ஃபீலிங் அப்படின்னா, கேஜிஎஃப்ல வந்துட்டு எஸ் வச்சு மாசம் ஒரு படம் எடுத்துட்டு சலார்ல வந்து பிரபாஸ் வச்சு தமாசா ஒரு படம் எடுத்து வச்சுட்டாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இப்படிலாம் அந்த படத்தை கழிவு ஊத்துனாலும் நினைச்சிக்க, அதான் கிடையாது. ரிவ்யூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் கிடக்கா மயிராண்டி, அவனுக்கு தெரியமாட்டா பிரபாஸோட இருப்பேன். படம் வந்துட்டு உண்மையிலே சொன்னோம் அப்படின்னு மாசா பயங்கரமா சூப்பரா இருக்குது. 3 மணி நேரம் சீட்ல வந்து நம்ம டிக்கி வலிக்காம வந்துட்டு தியேட்டர்ல உட்காந்து படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். இனிமே எங்க தலைவன் பேரு பிரபாஸ் கிடையாது, பில்டப் பிரபாஸ் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்படுகிறது. எவ்வளவு பில்டப்! அந்த பில்டப் எல்லாம் பார்க்கும்போது சில்லற காசுல எடுத்து செதற விட்டுட்டோம் தியேட்டர்ல. அதெல்லாம் பொறுக்கி எடுத்து வெளியே வர்றதுக்கே வந்துட்டு ஒரு 5 hours ஆயிடுச்சு. அதுக்காட்டி அடுத்த ஷோ போட்டானுங்க. அப்புறம் என்ன, அடுத்த ஷோ உள்ளதான் போயிட்டு இருக்கோம். எவ்வளவு வருஷ கனவு தெரியுமாயா? இந்த பாகுபலி படத்துக்கு அப்புறம் ஒரு படம் கூட பாக்குற மாதிரி இல்லையா? எல்லாம் நம்மள பாடையில ஏத்துற மாதிரியே தான் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் தாண்டி என்கிட்ட மனசு ஒரு கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா இவனுக்கெல்லாம் வந்துட்டு ஓவரா ஓட்டுறாடுங்க. என்ன பரபா, அதெல்லாம் நியாயமா? எல்லாம் சொல்லுவாடுங்க இந்த கேஜிஎஃப்க்கு சலாருக்கு பெரிய வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வித்தியாசம் இருக்குது. கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட், சலார்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு சென்டிமெண்ட் இருக்கலாம். பட் நம்மளுக்கு எப்பவுமே பிரபாஸ் தான் சென்டிமெண்ட். இயர் எண்டுக்குள்ள ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு தலைவன், அதுவே போதும் நமக்கு. படம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபுளான ஒரு வாட்ச் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பில்டப் படம் பூரா பில்டப். ரோட்ல ஒருத்தன் போனா அவனை கூப்பிட்டு வச்சு அடி அப்படின்னு சொல்லி பிரபாஸ் வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு தலைவன். அது வந்துட்டு வேற லெவல்ல இருந்தது. படத்துல வந்து பில்டப்லாம் இருக்கலாம், ஆனா இங்க படமே வந்து நாங்க பில்டப்பா கொடுத்து வச்சிருக்காரு எங்களுக்காக. வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நீங்க தியேட்டர்ல மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஒரு 3 hours கிட்ட நல்லா என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்கலாம். ஒரு ஃபேன் பாயா வந்துட்டு ஓவராலா அந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னா, பிரபாஸ் பொறிச்சிட்டாரு, பிருத்திவிராஜ் பிரிச்சுட்டாரு. அந்த அளவுக்கு படம் வந்துட்டு மாசா இருந்தது. ஓகே, எப்படி இருந்தாலும் படத்தை ஓட வச்சிடலாம் அப்படியே சொல்லி. படத்துல வந்து பில்டப் இருக்குன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஆக்சுவலா வந்து ஒரு தெலுங்கு ஹீரோ நடிச்ச படம். அப்ப அது வந்து ஒரு தெலுங்கு படம் பாக்குற ஃபேன்ஸ் வந்து இந்த படம் ரொம்பவே லைக் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி சொல்லி படத்தை ஓட்டிடலாம். 1000 கோடி வசூல் பண்ணிட வேண்டியதான். டேய், இப்ப நீ படம் நல்லா இருக்குன்னு சொல்றியா நல்லா இல்லைன்னு சொல்றியா? அதானே கேக்குறீங்க. சஸ்பென்ஸோடே சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிரபாஸோட கண்டியா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா படத்தை 3000 கோடி வரைக்கும் ஓட வைக்கணும். ஜெய் பிரபாஸ்.